அமரர் சுஜாதாவின் ஸ்ரீரங்கத்து தேவதைகள். மஞ்சள் சட்டை. ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான். பெரியாழ்வார் திருமொழி. லால்குடி பேசஞ்சரில் பெட்டிக்கு பெட்டி தினசரி வியாபாரங்கள் நடக்கும். இஞ்சி முரப்பா, வேர்க்கடலை, அண்ணா கயிறு, பாச்சை உருண்டை, நாடா போட்டாப்பட்டி, டிராயர், கத்திரிக்கோல், கத்தி போன்ற வஸ்துக்கள், புருவத்தில் தடவை குல்கந்து, ஜண்டு போன்ற வசனாதி திரவியங்கள், நோட்டு புத்தகங்கள், இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கும் புத்தகங்கள், பேனா எல்லாம் கிடைக்கும். நிறைய பேரம் பேசலாம். டவுன் ஸ்டேஷன் வரும் வரை வாக்குவாதம் நடக்கும். கடைசியில் சிறு வியாபாரி இறங்கும் முன் கெட்ட வார்த்தை சொல்லிவிட்டு போவான். பால் வியாபாரிகள் வாழைத்தார், வாழை இலைக்கட்டு, கரிகாய், அரிசி, பருப்பு, கீரை போன்ற பலதரப்பட்ட வியாபாரிகள் திருச்சியின் நுகர்வோர் பொருளாதாரத்தின் நரம்பாக இருப்பவர்கள் அந்த பேசஞ்சரில் தான் பயணம் செய்வார்கள். மற்றொரு பெட்டியில் லைட் மியூசிக், ஹார்மோனியம் வைத்துக்கொண்டு ஒருவர் இனிமையாக பாடுவார். கூடவே டோலக் வாசிப்பார்கள். வெயிலுக்கேற்ற நீளொன்று என்று பானுமதி கண்டசாலியா பாடிய பாட்டை பாடி பாடிக்கொண்டிருக்கும்போது அந்த பிச்சைக்காரன் பெட்டி தாவி வந்து வயிற்றில் பயங்கரமாக அடித்து சத்தம் பண்ணி கொண்டு தாளம்பட அவன் அருகே ஒரு சிறுமி, ஐயா சிறுபெண் என்பால் மனமிறங்காதா என்று பாடுவாள். நான் சொல்வது ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம். கார்டு லைனில் மீட்டர் கேஜில் இருந்த சமயம், நீராவி என்ஜின்களின் சமயம். அதுவும் அந்த பேசஞ்சருக்கென்று சோனி என்ஜின். புகையும் நீராவியும் பிரமாதமாக கக்குமை ஒழிய வேகம் பிடித்து நான் பார்த்ததே இல்லை. அதனால்தான் ஒரு நாள் அதில் மோஷனில் ஏறப் போந்தேன். அது பற்றி அப்புறம். சாதாரணமாக புறப்படும் போதே சக்கரங்கள் கொஞ்சம் அழுக்கும், பெருசாக சுவாசிக்கும், பலவிதமான முக்கல் சத்தங்கள் கேட்கும். அந்த என்ஜினை இப்போது டெல்லி மியூசியத்தில் பார்க்கலாம். ஆஃபீஸர்ஸ் ட்ரெயினில் தான் ப்ரொஃபஸர் பெருமாள் ராஜை முதலில் சந்தித்தேன். ஒரு முறை தள்ளி வைக்கப்பட்ட அரை வருட பரீட்சைக்கு அவசரமாக கடைசி நிமிஷம் வரை படித்து கொண்டிருந்ததால் 9 மணி சங்கு ஊதியதை கவனிக்கவே இல்லை. பாட்டி சொன்னால், ஏண்டா இன்றைக்கி காலேஜ் லீவா? உண்டு பாட்டி, போகணும் பாட்டி. சங்கு ஊதியாச்சு, ஃபுல் சூட். ஐயங்கார் கூட போயாச்சே. ஐயங்கார் குடுமி பறக்க சென்று விட்டார் என்றால் அதன் பின் ரயிலை பிடிக்க சான்ஸே இல்லை. ஐயோ பாட்டி, இன்றைக்கி எனக்கு பரீட்சை. தூரத்தில் என்று லால்குடியின் குரலும் கேட்டது. எதையோ அள்ளி போட்டுக்கொண்டு சகலங்களையும் சேகரித்து கொண்டு இறைக்க ஓடினேன். ஹைஸ்கூல் வாசலிலே லால் லெவல் கிராசிங்குக்கு வந்துவிட்டது. அன்றைக்கு பார்த்து தாமதம் இல்லாமல் கிளம்பி நான் போய் சேருவதற்குள் ரயில் புறப்பட்டு வேகம் பிடிக்க ஆரம்பித்தது. எல்வி தெரிய ஆரம்பித்தது. நான் கூட ஓடினேன். எனக்கு ஓடுகிற ரயில் தொந்தி ஏற பழக்கமே இல்லை. எத்தனையோ பிச்சைக்காரர்களும் வியாபாரிகளும் சக மாணவர்களும் தினம் செய்யும் காரியம்தான். எனக்கு பயிற்சி இல்லாததால் பரீட்சை தவறிவிட்டால் என்ன ஆகுமோ என்ற கிளியில் பைத்தியக்காரத்தனமாக கம்பியை பிடித்து ஏற முயற்சித்தேன். நல்ல உயரம். ஒரு தடவை என்னை ரயில் இழுத்து ஒரு விசிறியது. நான் காலி என்று தான் நினைத்தேன். நல்ல வேளை, கதவருகே நின்றவர் என்னை அப்படியே அணைத்து உள்ளே இழுத்து விட்டார். இல்லை என்றால் இந்த கதையை நீங்கள் படித்திருக்க முடியாது. என்ன தம்பி, எத்தனை அவசரம்? ரயில் போயிட்டா பரீட்சை போயிடுமே. உயிர் போயிருக்குமே தம்பி. பெருசாக மூச்சு விட்டுக்கொண்டேன். ஹா ஹா என்றேன். ஃப்ளாஸ்கில் இருந்து காபி கொஞ்சம் மூடியில் கொட்டி கொடுத்தார். இனிமேல் இந்த மாதிரிலாம் செய்யாதே என்றார் என்னை காப்பாற்றியவர். ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதுன்னே தெரியலை. உன் பேர் என்ன? சொன்னேன். என் பேர் பெருமாள் ராஜ். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு? சமயம் மறப்பே சொல்கிறேன். நீ ஸ்ரீரங்கம் தானே? ஆமாம். அவருக்கு 30 வயது இருக்கலாம். கையில் கருப்பு ரெக்ஸின் பெட்டி வைத்திருந்தார். அமெரிக்கன் கிராப். பென்சில் மீசை வைத்து சந்திரலேகாவில் ரஞ்சன் போல ஷோக்காகத்தான் இருந்தார். கண்களில் லேசாக மை தடவினார் போல் இருந்தது. எலுமிச்சை மஞ்சளில் பளிச்சென்று சட்டை அணிந்திருந்தார். அதன் கழுத்தில் ஒரு போட்டை பட்டாம்பூச்சி போல இருந்தது. ஒரு கால் ஏதாவது சர்க்கஸில் யானை சிங்கம் பழக்குபவராக இருக்குமோ என்று யோசித்தேன். திருச்சிக்கு ஜெமினி சர்க்கஸ் போன மாதமே வந்து போய்விட்டதே. நான் வாலாடியிலிருந்து தினம் வரேன். வாலாடி புலம்பாடி எங்கே இருக்குது தெரியுமா? நான் கொள்ளிடம் பாலம் தாண்டி வடக்கே பிச்சண்டார் கோவில் கூட போனதே இல்லை. ஸ்ரீரங்கத்தில் எந்த விதி? சித்திர விதி. சீனிவாசன் நகர்னு ஒரு காலனி இருக்கா? ஆமாம், லெவல் கிராசிங் தாண்டி இருக்குது. ஏன்? சும்மா தான். மறுதினம் மண்டியின் வாசலில் நின்று கொண்டு என்னை வரவேற்றார். அதே மஞ்சள் சட்டை, பட்டாம்பூச்சி டை. என்னை பார்த்ததும், ரங்காஜி இங்கே வா. என் பேர் ரங்காஜி இல்லை, ரங்கராஜன். எனக்கு நீ ரங்கராஜி தான். ஒரு முறை பிராக்டிக்கல் கட் அடித்துவிட்டு கேட்டியில் ஆவாரா படம் பார்த்துவிட்டு திரும்பும்போது பாட்டிக்கு லேட்டானதற்கு என்ன காரணம் பாக்கி இருக்குது என்று யோசித்து நடந்து கொண்டிருந்தேன். தெப்பக்குள திரைக்கில் ராஜி என்று குரல் கேட்டது.
தெப்பக்குளத்தின் சுற்றுச்சுவர் அருகில் வெட்டவெளியான உயரமான ஒரு ஸ்டாண்டின் மேல் பெட்டி வைத்துக்கொண்டு ஒரு பெரிய லென்ஸ் வைத்துக்கொண்டு கைரேகை பார்த்து கொண்டிருந்தார் ப்ரொஃபஸர் பெருமாள் ராஜ் MIAA. 4-5 பேர் காத்திருந்தார்கள். அவர்களிடம் ஆளுக்கு 4 வாங்கி கொண்டு லென்ஸ் மூலம் கையை திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு லேசாக புன்னகைத்துவிட்டு தியானம் போல கண்ணை மூடிக்கொண்டிருந்துவிட்டு மடைத்திருந்த பிரசங்கம் போல், இந்த ஜாதகருடைய கையில் தனரேகையும் ஆயுள் ரேகையும் வலுவாக இருப்பதால் சமீபத்தில் ஏற்பட்ட உடலாட்சி மூலம் பவித்திரம், ஃபிஸ்டுலா போன்ற உபாதைகள் அனைத்தும் விலகிப்போய் வரும் தை மாதத்திற்குள், அதாவது ஜனவரி 14க்குள் வடக்கே இருந்து நல்ல செய்தியும் வரவேண்டிய பணங்கள், குத்தகை பணங்கள், சம்பளங்கள், கொடுப்பனைகள் அத்தனையும் வரும் என்று புல் ஸ்டாப் இல்லாமல் சொன்னார். கொடுத்த ₹1 நோட்டை பஸ் கண்டக்டர் போல் மடித்து பெட்டி ஓரத்தில் செருகி பாக்கிய சில்லறை கொடுத்துவிட்டு நெக்ஸ்ட் என்று பெட்டியில் நாணயத்தால் தட்டினார். நடவுக்கு விதை நெல் எடுக்க கடன் கேட்டிருக்கீங்கயா என்றார் 4 நாக்கு ஜோசியம் போதாத முந்தையவர். மேல் வியாபாரம் என்னென்னா ₹1 அட்வான்ஸ் கொடுத்துட்டு டீலக்ஸ் ஜோசியம் பார்த்துக்கிறீங்களா? மேலப்பள்ளிவார் ரோட்டில் 10ஆம் நம்பரில் 10 மணிக்கு வந்தால் எல்லா பலாபலங்களையும் சொல்கிறேன். அந்த விவசாயி அவசரமாக சின்ன கடை வீதி வரை போயிட்டு வரேங்க, அப்புறம் வரேங்க என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். இரு ராஜி, முடிக்கிற சமயம்தான். என்ன தகிச்சு போய் நிற்கிற? என்னவோ நீங்கள் பெரிய கடை வச்சுக்கதான் நினச்சிங்க. மூலதனம் இல்லாத பெரிய கடை. 1 மணி நேரத்துக்கு 20 பேர்த்துக்கு பார்த்துருவேன். 1 மாதத்துக்கு ரயில்வே அவசரங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன். லைட்டு போட்டு வெளிச்சம் கூட தேவையில்லை. விளம்பரம் இந்த போர்டு மட்டும்தான். ஜெகஜோதியாக தெருவிளக்குங்க. கிராமத்திலிருந்து சரக்கெடுக்க வர்றவங்க அத்தனை பேரும் ப்ரொஃபஸர் ராஜ்கிட்ட கையை காட்டிட்டு தான் போவாங்க. நல்ல செய்தியாக சொல்வேன், கெட்ட செய்தியை மறக்கவே மாட்டேன். இரு, பத்மாவில் காபி சாப்பிட்டுட்டு போகலாம் என்றவர், ராஜ் எங்கே உன் கையை காட்டு என்றார். என்கிட்ட 4 கூட இல்லை என்றேன். அவர் என்னை அடிமட்ட பார்வதே, பாத்தியா, உங்ககிட்ட காசு வாங்குவேனா? உன்னால் ஆக வேண்டியது நிறையவே இருக்கே. என் கையை பார்த்து, பிரமாதமான தனரேகை உண்டு, உனக்கு வாய்க்க போகிற பெண்ணால் மிகவும் சௌபாக்கியங்கள் உண்டு. இதெல்லாம் எங்கே எழுதியிருக்கு? 0 படிச்சிருக்கியா? அது ஒரு அற்புதமான சாஸ்திரம். கைரேகைகளையும் மேடுகளையும் விரல்களையும் தான் உன் வாக்கே எழுதியிருக்குது. இது பாரு, இது சந்திரமேடு, கற்பனா சக்தி, குழந்தைகளுடைய எண்ணிக்கை 3, படுக்கையில் மஜா பண்ணுற திறமையெல்லாம் இதிலிருந்து தெரியுது. நான் கையை வேகமாக பின்வாங்க முயன்றேன். இது ஜூபிட்டருக்கு உண்டான மேடு. இது உனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. உனக்கு ஈகோ ஜாஸ்தி, நிறைய சாதிக்கணும்னு வெறி இருக்குல்ல? ஆமாங்க. என்ன சாதிக்க வேண்டும் என்பது தான் சரியாக புரியாமல் உன் கையை தொட்டு பார்த்தே எத்தனையோ சொல்லலாம். இது உழைக்காத கை, மிருதுவான கை, பெண்ணுடைய கை. இது இந்த கைப்பட போகும் வாத்தியம் வாசிக்கும். கிரிக்கெட் நல்லா ஆடுமா? நான் சொல்கிறதில் நம்பிக்கை இல்லைல்ல? உருப்படியாவது ஏதாவது சொல்லுங்கள். ஆவாரா மாதிரி ராஜ்கபூர் படம் இன்னொரு முறை பார்க்க சில்லறை வரும், கெமிஸ்ட்ரியில் 90 மார்க் வரும், இப்படி ஏதாவது சொன்னால் நடந்தால் நம்புகிறேன். அவர் என் கை கட்ட விரலை இப்போது ஆராய்ந்து கொண்டிருந்தார். இந்த தொடுகையில் ஒரு நளின நாசுக்கு இன்னும் கொஞ்சம் தொடலாம் போல இருந்தது. என்னென்னவோ எண்ணிக்கை எடுத்தார். காகிதத்தில் கணக்கு போட்டார். நிறைய வில் பவர்ப்பா உனக்கு. சரி, உனக்காக ஒரே ஒரு விஷயம், இந்த வாரம் நடக்க போகிற விஷயம் சொல்கிறேன். உன் வீட்டு விலாசம் என்ன? 197 கீழ் சித்திரவீதி. கூட்டினா 8 வருது, பரவாயில்ல. இதே விலாசத்துக்கு வியாழக்கிழமை ஒரு பொண்ணு உன்னை தேடிட்டு வரும். அவள் பேர் ஜேல ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு எதுக்கு என்ன தேடிட்டு வரணும்? வரப்போ நீயே கேட்டுக்கோயேன். வியாழக்கிழமை காலேஜிலிருந்து திரும்பிய போது பாட்டி, ஏய், புது சகவாசம்லாம் வராப்பில் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு லெட்டர் போட்டுமா? பாட்டி, என்ன சொல்கிறேன்? யாரோ ஜெயந்தியாம், திமுசுக்கட்டை மாதிரி ஒரு பொண்ணு உன்னை தேடின்னு வந்தது. இல்லைன்னு சொல்லிட்டேன். பாட்டி, எந்த ஜெயந்தியும் எனக்கு தெரியாது. உன் பேர் சொல்லி ரங்கராஜு இருக்காரான்னு கேட்டுதே. எனக்கு சட்டென்று பொறி தட்டியது. ப்ரொஃபஸர் பெருமாள் ராஜ் சொன்ன பெண். என்னவாம்? காகிதத்தில் எழுத்துக்கொண்டு போயிருக்கா. நீ போகிற பார்க்க சரியில்லை. கெட்ட சகவாசம், சிகரெட் குடிக்கிற, தத்தாரி பசங்களோட சினிமா போகிற, கேட்கவே நன்னா இல்லை. பாட்டி, இதெல்லாம் சொல்லியாச்சு. அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் உனக்கு அந்த பொண்ணை தெரியுமா தெரியாதா? நிச்சயம் தெரியாது. அப்புறம் ஏன் உன்னை தேடிட்டு வரணும்? விசாரிக்கிறேன். ஒன்றும் வேண்டாம். உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா உடனே வெட்டிடணும். அலையறாளுக கடந்து. அந்த காகிதம் இருக்கா? அப்பயே கீழ்ச்சி போட்டுட்டேனே. நல்ல காரியம் பண்ணேன் என்றேன் ஏமாற்றத்துடன். நல்ல வேலை, நாளாகத்தான் கீழ்த்து குப்பை தொட்டியில் போட்டிருந்தாள். ஒட்டி பார்த்ததில் ஒரு சீனிவாச நகர் அட்ரஸ் எழுதியிருந்தது. சேர்மேன் வீட்டை தாண்டி
ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கத்தில் இருந்தது அந்த வீடு. சீனிவாச நகர் என்பது ஸ்ரீரங்கத்தின் முதல் புறநகர். வசதியுள்ளவர்கள் தனி வீடுகள் தோட்டத்தோடு கட்டிக்கொண்டு குடியேறிய முதல் காலனி. அந்த வீட்டு வாசலில் ஆர் காளிதாஸ் என்ற பெயர் பலகை இருந்தது. ஒரு பிரவுனி நாய் கட்டியிருந்தது. வராந்தாவில் ஊஞ்சல் போடப்பட்டிருந்தது. நிறைய செடி கொடிகளும் வாதா மரமும் மாமரமாக பச்சு பச்சென்று இருந்தது. மல்லிகை பந்தல் இருந்தது. மஞ்சள் ரோஜா செடி இருந்தது. லட்சுமி சிலை தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தது. யார்ப்பா? ஜெயந்தின்னு. நீ யார்? அந்த மாது. வா தம்பி உட்காரு என்று டம்ளரில் தண்ணீர் கொடுத்தாள். நடுத்தர வயது பெண்மணி. அவள் என்னை சந்தேகமாக கொஞ்ச நேரம் பார்த்தாள். ஜெயந்தி வர சொல்லியிருந்தாங்க. ரங்கராஜா கோட்டையில் படம் மாற்றிட்டாங்களா? நான் விழிக்க ஜெயந்தி என்பவள் என்னை வந்து சந்தித்தாள். வா மாடிக்கு போகலாம் என்றாள். எனக்கு பல் செகிரியது. பெண்மணி, ஹரிதாஸ் ஓடிக்கிட்டு இருந்ததை எடுத்துட்டாங்களா என்றாள். நான் யோசிக்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்ருக்கு, அதை கிறுக்குது, இந்த வீடே கிறுக்கப்பட்டாலும் என்றாள் ஜெயந்தி. மாடியில் தரையில் புலித்தோல் விரித்து தலை மட்டும் முழுசாக கோபமாக இருந்தது. வீட்டில் யாரோ வேட்டைக்காரர் போலும் மான் கொம்புடன் சுவரில் வெட்டி பார்த்து கொண்டிருந்தது. அங்கே மாட்டி இருந்தது. நிஜ துப்பாக்கியா என்று தெரியவில்லை. ஜெயந்தி பாவாடை மேலாக்க அணிந்திருந்தாலும் வாட்டசாட்டமாக வயசு என்னை விட அதிகம், 20க்கு மேல் இருக்கும். நிறைய நகை போட்டிருந்தாள். தங்க வளையல் எடுத்ததுக்கெல்லாம் சத்தம் பண்ணியது. என்னை உன்னிப்பாக பார்த்தாள். ஏய், யார்கிட்டையும் சொல்லாதே என்றாள். என்ன, உனக்கு பெருமாளை எப்படி தெரியும்? எனக்கு கனெக்ஷன் உடனே புரிந்தது. அவர்தான் உன்னை அனுப்பிச்சாரா? ஆமாம், உன்னை பார்க்க சொல்லி செய்தி அனுப்பியிருந்தார். தினமும் அவரை ட்ரெயினில் பார்க்குறியாமே என்றபடி தன் ரவிக்கையில் குத்தியிருந்த பேனா எடுத்து சரசரவென்று காகிதத்தில் எழுதினாள். மால்கிட்ட கொடுத்துறியா? இந்த பைத்தியக்கார வீட்டில் ஒரு வாரம் தாங்காதுன்னு கண்டிஷனாக சொல்லிவிடு. நல்லா இருக்கேன்னு சொல்லு. அவருக்குத்தான் காத்துட்ருக்கேன்னு சொல்லு. கக்கூஸ் கூட தனியாக போக விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லு. கல்யாணத்துக்கு மும்முரமாக ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொல்லு. இதை எப்படியாவது அவர்கிட்ட சேர்த்துரு. என்ன, உனக்கு பெருமாள் ராஜா எப்படி தெரியும் என்றேன். அது ஒரு பெரிய கதை. கைரேகை பார்க்கத்தான் முதல்ல போனேன். கையை தொட்டு உள்ளத்தை தொட்டுத்தாரு, அப்புறம் சொல்கிறேன் என்று கண் சிமிட்டினாள். எனக்கு பெருமாள் மேல் பொறாமையாக இருந்தது. பெருமாள் பெரிய ஆள் தான் என்றேன். அவள் அந்த கடிதத்தை என்னிடம் கொடுக்கும்போது ஜெயந்தி என்று குரல் கேட்டது. ஐயோ, வந்துட்டான் அப்போ. பாடம் படிக்க வந்ததா சொல்லு. என்ன, பயப்படாத, சமாளிச்சுக்கலாம் என்றாள். மாடி மரப்படிகளில் ஏறி வரும் சத்தம் கேட்டது. காலடி ஓசையை மிகவும் அதட்டலாக இருந்தது. ஜெயந்தி, என்ன பேச்சு குரல் கேட்குது? அவர் லெக் அம்பையர் மாதிரி தொப்பி வைத்திருந்தார். பெருசாக மீசை. என்னை கண்ணால் பதம் பார்த்தார். யார்ப்பா நீ? நைனா, இது வந்து கிளாஸ்மேட் உஷாவுடைய தம்பி. நோட்ஸ் கொடுக்க வந்திருக்கான். சுற்றுமுற்றும் பார்த்தார். சுவரில் மாட்டியிருக்கும் துப்பாக்கியையும் பார்த்தார். 10 நிமிஷத்துக்குள் அதை பிரயோகிக்கும் உத்தேசம் கண்களில் தெரிந்தது. ஏய், பக்கெட் சாம்பார், தயிர் வடை, யார் அனுப்புது உன்னை? உண்மை சொல்லு. நான் அவளை பார்த்தேன். கிடைத்த சின்ன சந்தர்ப்பத்தில் சொல்லாதே என்று சைகை செய்தாள். அவர் என் அருகே வந்து காலரை பிடித்தார். லொக் லொக் என்றேன். யாரையாவது ஏதாச்சும் பார்க்குறேன்னு தெரிஞ்சுதே, சுட்டு போட்டு மான் தலை பக்கத்தில் மாட்டுருவேன். உனக்கும் தான். கையில் என்ன காகிதம் கொடுத்தாளா? இல்லைங்களே, பஸ் டிக்கெட்டு காலாவதியானது. ஏய், கையை காட்டு. காட்டினேன். பையை காட்டு. காட்டினேன். நைனா, ஆனாலும் நீங்கள் மோசம். இந்த பையனை பார்த்துட்டு எவ்வளோ நல்ல சாதுவாக இருக்கிறான். பின்ன எதுக்கு வந்த? ஜெயந்தி மேல் பரிவு வந்து விட்டது. அவள் என்னை அழுத்தமாக பார்த்தவரை பொய் சொல் என்று கட்டளையிட்டது. சொல்கிறேன்ல, எங்கள் அக்கா ஜெயந்தி கிளாஸ்மேட்டுன்னு. இப்போ என்ன பண்ணுறது? உங்கள் அக்கா மேற்கொண்டு படிக்கலை, வீட்டில் வீணை கற்றுன்ருக்கா. அவள் தான் பிறந்த நாளைக்கு கூப்பிட்டு வர சொன்னான். இஷ்டத்துக்கு ரீல் சுற்றினேன். எனக்கு அக்காவே கிடையாது. ஜெயந்தி வீட்டை விட்டு வரமாட்டான்னு சொல்லு. வேணும்னா உங்கள் அக்கா வந்து பார்த்துக்கிட்டோம். பொம்பளைங்க உன் மாதிரி தயிர் வடை பசங்கன்னா பரவாயில்ல. நீ ஐங்காது தானே? யாரோ பேமணி பையனை பார்த்து வச்சுருக்கா. சொல்ல மாட்டா, அழுத்தக்காரி. நைனா என்றாள் அதட்டலாக. நான் நோட்ஸ் கொடுக்க வந்தேன். ஆமாம். எந்த தெரு? தெற்கு அடை விளைஞ்சான். மாற்றி போய் சொன்னேன். அங்கே கண்டாக்டர் இருக்கார், அந்த ஊடா? இல்லை, பக்கத்திலே என்றேன். தன் மகளை கடுமையாக பார்த்தார். இது ஓடுகாலி. எப்படி செல்லம் கொடுத்து ராஜாத்தி மாதிரி வளர்த்தன் தெரியுமா? ஒரே பொண்ணு, ஆய் வேற சரியில்லை, அரைக்கிருக்கு என்று அவர் சொன்னதும் நான் மூச்சு விட்டேன். ஜெயந்தி சாரிடா என்று என் தலையை மார்போடு நினைத்து, நல்ல வேலை சமாளித்த. லெட்டர் என்ன பண்ணேன் என்றான். நான் வாயிலிருந்து எடுத்து காட்டினேன். வேற எழுதி கொடுத்துரு. கன்னத்தில் முத்தமிட்டாள். ஆமாடா என்றேன். மருதின் ரங்கு கடையில். எப்படி இருந்தது? ஜில்லுன்னு இருந்தது. வாசனையாம். ஏய், உதப்பட போகிற.
இந்த மஞ்சள் சட்டையும் மாட்ட போகிறான். அந்த ஆள் காளிதாஸ் யார் தெரியுமோ? கள்ளுக்கடை குத்தகைக்காரன். நுங்கு சீவராப்பில் சீவிடுவான். நான் முட்டாளில் இறங்கு தெற்கு அடைய வளைஞ்சான்னு தப்பான விலாசம் கொடுத்துட்டு பேர் கூட சொல்லலை. அவள் அப்பனால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிரியா வைத்தியக்காரா? அந்த பொண்ணு உங்கத்துக்கு வந்ததா இல்லையா? ஆமாம். அவளை வேவு பார்த்துருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆமாடா, சொல்லாத, எனக்கு பாத்ரூம் வருது. மனசாட்சி தலையெடுத்ததை ஆர்வமும் பொறாமையும் வென்றுவிட அந்த கடிதத்தை படித்தும் விட்டேன். என் தெய்வமே, புதன்கிழமைக்காக காத்திருப்பேன். வரவில்லை என்றால் என்னை மறந்துவிடும், இறந்து போய்விடுவேன். மறுதினம் லால்குடி பேசஞ்சரில் பெருமாள் ஆவலுடன் எனக்காக காத்திருந்தார். வண்டி பிளாப்பாத்தில் நிற்பதற்குள், ராஜி வா வா இங்கே என்று அனைவரும் திரும்பி பார்க்கும்படி கூப்பிட்டார். நான் வண்டியில் இருக்கின்றதும், பாத்தியா ஜெயந்தியை? என்ன சார் விவகாரம் இப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா? வெட்டி ஒம்பளை மாட்டி விட்டுட்டீங்க. ஏன், என்னாச்சு? அந்த ஆள் கோவக்காரர் துப்பாக்கியை தூக்கிட்டார். அவன் என்ன சொன்னான்? நான் கடிதத்தை இங்கும் அங்குமாக பார்த்து விட்டு கொடுத்தேன். தப்பிச்சது தம்பராம் புண்ணியம். இனிமேல் இந்த மாதிரி தூது வேலைக்கெல்லாம் என்னை பயன்படுத்தாதீங்க. தேங்க்ஸ் ராஜி, இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இனிமேல் எங்களால் உனக்கு எந்த தொந்தரவும் வராது. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? தெரியும். என்னையும் அந்த பொண்ணையும் பொறுத்த முடியலன்னு தானே கேட்பேன். அதான் நான் லவ். அப்புறம் புரியும். அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எந்த எவனும் எனக்கு தடுக்க முடியாது. நீயும் தாலுக்கா ஆஃபீஸ் வந்துடுறியா? ஆளை விடுங்க சார். புதன்கிழமை சென்ட் ஜோசப்பில் அரை நாள் வாராந்திர லீவு. மத்தியானம் வந்ததும் ரங்கு கடையில் ஒரு அன்ரூல் நோட்டு வாங்க போனபோது ரங்கு, ஏய் நீ இன்னும் உயிரோடு இருக்கியா என்றான். ஏன் ரங்கு? தெற்கு வீதியில் நம்ம சுந்தாச்சு இல்லை, மொட்டை கோபுரத்துக்குள்ளே கடையில் உட்காந்துருப்பானே, மஞ்சள் சட்டையை போட்டுண்டு. ஆமாம், அவனை காளிதாஸோடைய ஆட்கள் ஓட ஓட விரட்டி நாயடி அடிச்சுட்டாங்களாம். அப்புறம்தான் ஆள் மாறாட்டம் சீனிவாசன் நகர் பக்கமே போனதில்லைன்னு மூதரிச்சப்புறம்தான் உன்னை விட்டாங்களாம். இப்போ தான் உன்னை தேடிட்டு 4 பேர் வந்தாங்க. பாட்டுக்கிட்ட கேட்டிருக்கான். விஷயம் தெரியாமல் ரங்கு கடைக்கு அமுச்சு விட்டுருக்கா. என்னையா? உன் 32 பல்லையும் பேர்த்து கை கால் எலும்பெல்லாம் முறிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஐயோ, நீ என்னடா கிருஷ்ண பரமாத்மாவா? எதுக்குடா யாரையோ காதல் பண்ணட்டும், நீ என்னதுக்கு தூது போகிற? தான் கட்டதும் இல்லாமல் சந்திர புஷ்கரனையும் கொடுத்தானாங்கிற மாதிரி என்னை போட்டுட்டு 2 சாத்திட்டு போனாங்க. நல்ல வேலை அடையாளம் சொன்னேன்னா விட்டுட்டாங்க. சுந்தாச்சி மாட்டினான் பாவம். என்ன அடையாளம் ரங்கு? நீ தான் சொல்லியிருக்கே உன் புது ஸ்நேகினை பற்றி. மஞ்சள் சட்டை, கழுத்தில் பட்டாம்பூச்சி டை, தப்பு குளத்தின் பக்கத்தில்னு. ஐயோ, எதுக்குடா சொன்னேன்? இல்லாட்டா கொத்தா அள்ளி பிரித்து திருகிண்டே கேட்டால் எவனும் ஆண்டவனே காட்டி கொடுத்துருக்க மாட்டானா? மஞ்சள் சட்டை போட்டிருந்தவனெல்லாம் அடிக்கிறானுங்களாம். ரொம்ப அழிச்சுதுடா. குரலே ரொம்ப கம்மி போச்சே, தெரியல. எனக்கு உள்ளம் பதறியது. இந்நேரம் உன் ப்ரொஃபஸர் காலி. கிறிஸ்தவாளா, எரிப்பாளா, புதைப்பாளா? நான் மற்ற எதையும் யோசிக்காமல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி மெயின்காட்டுக்கு டிக்கெட் எடுத்து தப்பக்குளத்திற்கு ப்ரொஃபஸரின் ஆஸ்தானம் எடுத்து ஓடினேன். காலியாக இருந்தது. அருகே 15 அடி தள்ளி ப்ரொஃபஸர் யோகேஸ்வரன் ஆரூட நிபுணர் என்று ஒருவர் நின்று விவசாயிகளுக்கு ரேகை பார்த்து சொல்லி கொண்டிருந்தார். ஐயா, இங்கே ப்ரொஃபஸர் பெருமாள் ராஜுன்னு, அவரை புதன்கிழமையிலேருந்து காலப்பா. ஏதாவது தகவல் தெரியுமா? யாரா சொன்னாங்க? நான் மேலே கேட்க விருப்பமின்றி தொய்ந்து போய் தெப்பக்குளத்தின் பக்கத்து கட்டைச்சுவரில் சாய்ந்து கொண்டு தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் பெருமாளை நான் பார்க்கவே இல்லை. ஜெயந்திக்கு என்னாச்சு விசாரிக்க சீனிவாசன் நகர் போக தைரியமே இல்லை. 4 வருட பரீட்சை முடிந்து மைக்க மாஸ் லீவெல்லாம் விட்டிருந்தார்கள். ஒவ்வொரு முறையும் தெப்பக்குளத்தை கடந்து செல்கையில் அந்த வெற்றிடத்தை குற்ற உணர்ச்சியுடன் பார்த்து கொண்டு தான் செல்வேன். லீவு முடிந்து மறுபடி காலேஜ் போவதில் அசதியுடன் வருத்தமும் இந்த முறை கூட இருந்தது. இப்போதெல்லாம் ஜன்னலோரம் சீட் கிடைத்தால் பட்டென்று உட்கார்ந்து விடுகிறேன். சீட்டாட்டத்தை கவனிப்பதில்லை. திருப்புகை பஜனை ட்ரெயினில் ஏறுவதில்லை. வியாபாரிகளும் பிச்சைக்காரர்களும் வண்டி தாவி கொண்டிருக்க அவர்களை கவனிப்பதை நிறுத்திவிட்டேன். நான் உண்டு, என் படங்கள் உண்டு. லால்குடி பேசஞ்சர் எனக்கு போலி எழுந்து விட்டது. ஒருமுறை, ஐயா சிறுப்பன் ஏழு என்பால் மனமிறங்காதா என்ற ஒரு பிச்சைக்காரிய சிறுமியின் கணீர் பாடலும் அவள் தோளில் கை வைத்த பிச்சைக்காரனும் என் கவனத்தை வந்தார்கள். காரணம், அவனும் அந்த பெண்ணும் தன் ஏழைக்கு பொருத்தமில்லாத சட்டை அணிந்திருந்தார்கள். மஞ்சள் சட்டை. இங்கே வாயா, இந்த சட்டை யார் கொடுத்தாங்க? உங்கள் மாதிரி ஒரு சீமானுங்க, பெரிய மனுஷங்க. முன்னெல்லாம் நேதம் இந்த வண்டியில் தான் வருவார், ரேகை பார்க்குறவர். ஒரு நாள் என்னை கூப்பிட்டு 6 சட்டை மஞ்சள் கலரில் கொடுத்துட்டாங்க என்று அடுத்த பட்டிக்கு தாவினான். நான் இதன் முழு அர்த்தம் புரியாமல் திகைத்து கொண்டிருக்கேன். ரங்காஜி என்று குரல் கேட்டு திரும்பினேன்.
சார், கம்பெனி ரெப்பாக இருக்கிறேன் ராஜி. சார், ரொம்ப பயந்துட்டேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஏய், தப்பிச்சேம்பா. ரவுடி பசங்க மஞ்சள் சட்டைகளை துரத்தி அடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டதுமே கம்ப்ளீட்டாக அடையாளம் மாறிட்டேன். இப்போ என் பேர் ராஜ்மால். ஜெயந்தி பத்திரமா புள்ளம்பாடியில் இருக்குது. யாருக்கும் சொல்லிடாத. காளிதாஸ் ஆளுங்க இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முறை வீட்டுக்கு வா. கொஞ்சம் களைப்பில் இருக்குது. பொண்ணு பிறந்தா ராஜினும், பிள்ளைன்னு பிறந்தா ரங்கராஜனும் வைக்க போகிறேன். சார், ரங்கராஜன் சார்.